நிறைய இந்த டேண்ட்ரஃப் பத்தி பார்த்தோம், பிம்பிள்ஸ் பத்தி பார்த்தோம். இப்ப இந்த சீசன்ல நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாதத்துல வெடிப்பு அதிகமா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்படி மேடம் தடுக்கலாம்? இப்ப பாத வெடிப்புன்னு இல்ல, ஸ்கின் வெடிப்பு, லிப்ஸ் வெடிப்பு எல்லாமே வெடிப்பு அதிகமா தான் இருக்கும். இப்ப என்ன பண்ண பாத வெடிப்பு அப்படின்னா ஆயில் நிறைய நம்ம மசாஜ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒயிட் ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஒயிட் ஃபேக்ஸ், ஆலிவ் ஆயில் அண்ட் ரோஸ் வாட்டர், இது 3 எடுத்துக்கலாம். அப்ப இல்ல அதிகமா குவான்டிட்டி எடுத்துக்கிறது ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் அதிகமா எடுத்துட்டு இப்ப ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. கால் இதுக்கு ஒயிட் ஃபேக்ஸ் வாங்கி மெல்ட் பண்ணும். மெல்ட் பண்ணும்போது ஹாட் வாட்டருக்கு மேல வச்சு மெல்ட் பண்ணணும் ஒயிட் ஃபேக்ஸ். ஒயிட் ஃபேக்ஸ் மெல்ட் ஆனதுமே ரோஸ் வாட்டரும் ஆட் ஃபேக்ஸையும் அந்த ஹீட்லயே ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு ஆலிவ் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது என்ன பண்ணுங்கன்னா நல்ல கால்ல எல்லாம் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிட்டு இந்த வெடிப்பை தடுக்கலாம். ஸ்மூத் ஆயிடும் கால். இது கோல்டு கிரீம் டைப் அப்படின்னு சொல்லிடலாம். நல்லா வெளியில போகும்போது கூட நம்மள அப்ளை பண்ணிட்டு போடலாம். போட்டுட்டு குளிக்கணும்ன்றது கூட கிடையாது. இது அந்த மாதிரி ரெகுலரா போட்டுட்டு வந்தோம்னாலே நமக்கு அந்த கால் வெடிப்பு வராம இருக்கலாம். சரிங்க மேடம். மீண்டும் முன்னேறி வந்திருக்காங்க நேற்று. வணக்கம் அழகுக்கலை. வணக்கங்க. நாங்க திருவாரூர்ல இருந்து கருணாநிதி கேளுங்க. கருணாநிதி சார், உங்க கேள்வி கேளுங்க. மேடம் உமா இருக்காங்க. என்னுடைய டாக்டர் 18 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்க. பிஎஸ்சி படிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய ஹேர் நல்லா லெங்க்தியா இடுப்பு வரைக்கும் இருக்குங்க. சரி. பட் அவங்களுக்கு அந்த தலைமுடி கொஞ்ச நாள் இந்த தைலம் தேய்ச்சிட்டு இருந்தோம். டிவியா தலைமுடிக்கு நாங்க மகிழம் ஹேர் ஆயில் தடவிட்டு இருந்தோம். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி. இப்ப அது இடையில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சொந்தமா மரத்துல இருந்து ஆட்டி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அதான் தடவிட்டு இருக்கோம். இப்ப ஆயுஷ்னு சொல்லி ஒரு இது தடவிட்டு இருக்காங்க. முகத்திலயும் கொஞ்சம் கொஞ்சம் பரு வருது. இப்ப டாண்ட்ரஃப் இருக்குங்களா தலையில? அம்மா டாண்ட்ரஃப் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு மேடம். டாண்ட்ரஃப்க்கு முதல்ல பாத்துக்கோங்க. டாண்ட்ரஃப் இப்ப ஒரு விஷயம் கண்டிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயத்த கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஒரு ஆயிலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல ஒரு கிரீமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டக்குன்னு அது மாத்தும் போது நம்மளுடைய ஸ்கின் அதை அப்சர்வ் பண்ணிக்க நாள் எடுக்கும். இப்ப நீங்க 3 விதமான எண்ணெயை மாத்தி போட்டிருக்கீங்க, சரிங்களா? இப்ப எதையாவது ஒன்ன பெர்மனன்ட் பண்ணுங்க. அது மாறும்போது என்ன ஒரு 15-20 டேஸ் அதை அப்சர்வ் பண்ணும். இப்ப நான் அதுக்காக தான் என்ன சொல்றேன், நீங்க ஒன்னு ஸ்டார்ட் பண்ற இப்ப ஒரு எண்ணெயே நீங்க இன்னொரு நாளைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு 3 டேஸ்க்கு போடக்கூடாது, பிளைனா விட்டுடணும் ஹேர. அப்ப என்ன நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம போட்டு வச்சிருந்த எண்ணெயை அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்கால்ப். அது என்னங்க ட்ரை ஆகும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் இன்னொன்னு எகெயின் வேற புதுசா ப்ராடக்ட் போடும்போது புதுசா வேற ஒரு எண்ணெயை போட்ட போதோ இல்ல ஃபேஸ் கிரீம் போடும் போதோ மாத்திக்கணும். நம்ம 3 டேஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாததுக்கு அப்புறம் போடும்போது என்ன ஸ்கின் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நார்மலாவே இருக்கும். அது இருக்கும் போதே இன்னொன்னு போடும்போது அதுல இருக்க சக்தி இதுல இருக்க ரெண்டையுமே அது ஒரு ஃபைட் மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வரும். டாண்ட்ரஃப் ப்ராப்ளம், ஹேர் ஃபாலிங். இப்ப ஸ்கின்னா இருந்தா உடனே சொல்லுவாங்க இந்த சோப்பு போட்டா அடுத்தது அந்த சோப்பு போட்டா பிம்பிள் இது சோப்பு காரணம் கிடையாது. நம்மளோட ஸ்கின் அப்சர்வ் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கிறது. டைம் நம்ம குடுக்கறது கிடையாது. அதுதான் ப்ராப்ளம். நீங்க இப்ப என்ன யூஸ் பண்றீங்களோ இப்ப அது இருக்கட்டும், நீங்க அதையே கண்டினியூ பண்ணுங்க. ஒரு 3 டேஸ் விட்டுட சொல்லுங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ, தேங்கனியோ இல்ல நீங்க வேற ஏதோ சொன்னீங்க மகிழம் இதோ, அதெல்லாம் பாத்துக்கோங்க. எது ஒண்ணு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதுவே உங்களுக்கு இப்ப கிளியரா கொடுத்துரும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல ஹேர் இருந்தது, ப்ராப்ளம் இல்லன்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்ளமும் இருக்காது, ஹேரும் நல்லா வந்துடும். ஸ்டார்டிங்ல இருந்தே ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளமா வரும். இப்ப கண்டினியூஸா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே வராது. நீங்க அதை கண்டினியூ பண்ணி போட்டு பாருங்க சார். மத்தபடி வேற எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லாம இப்ப வேற ஏதாவது போட்டுட்டு மறுபடியும் கொட்ட ஆரம்பிக்க சான்சஸ் இருக்கு. சோ நீங்க எதை யூஸ் பண்றீங்களோ அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க, அவ்வளவு.